إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே ஒரு சிறந்த நாளாக ஒரு சிறந்த நாளில் ஒரு சிறந்த நேரத்தில் ஒரு சிறந்த இடத்தில் ஒரு சிறந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கின்றோம். அத்தகைய ஜுமாவின் இந்த இபாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்வில் பல கோடி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கை நெறியாக வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான உபதேசமாக பல கோட்பாடுகளை பல நெறிகளை தன்னுடைய வாழ்வில் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பல மதங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக நம்மால் பார்க்க முடியும். ஆனால் வெற்றிக்குண்டான பாதை என்பது, வெற்றிக்குண்டான நேர்வழியான சத்திய பாதை என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது அத்தியாயம் 10வது வசனத்தில் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். நிச்சயமாக இந்த இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் தான், இஸ்லாம் என்கின்ற வாழ்வியல் வழிமுறை மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பல கோடிக்கணக்கான வழிமுறைகள் இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது இது இஸ்லாம் தான் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. அதே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இஸ்லாத்தை வாழ்வியல் முறையாக எடுக்காமல், வாழ்க்கை கோட்பாடாக எடுக்காமல், தன்னுடைய வாழ்வியல் முறையை, தன்னுடைய சந்தோஷங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் இந்த உலகம் ஒரு விஷயத்தை உருவாக்கினால், இந்த உலகம் மனோயிச்சின் அடிப்படையில் சித்தாந்தத்தை உருவாக்கினால், அதன் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்வு இருக்கும் என்பதாக ஒரு மனிதர் வாழ்வான் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் அந்த வாழ்வின் முறையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்பேற்பட்ட இருக்கக்கூடிய மனிதரின் நிலை என்பது வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன். நாளை மறுமையில் அவர்கள் நஷ்டமானவர்களாக, கை சேதப்பட்டவர்களாக, லாபம் அடையாதவர்களாக, நரகத்தில் நுழைவிக்கப்படக்கூடிய மனிதர்களாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் இரண்டாவது அத்தியாயம் 120 வசனத்தில் இன்னா அர்சல்னாக பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா, மக்களே நிச்சயமாக இந்த தூதரை நாம் அனுப்பியிருக்கின்றோம் சத்தியத்தை கொண்டு உண்மையை கொண்டு அவர்களை எச்சரிக்கக்கூடியவர்களாக, மேலும் நல்லுபதேசம் செய்யக்கூடியவர்களாக, நன்மாராயம் செய்யக்கூடியவர்களாக நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சொல்லும்போது கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும், உங்களிடமிருந்தே ஒரு தூதரை நாம் அனுப்பியிருக்கின்றோம். எப்பேற்பட்ட தூதர் தெரியுமா? யத்லூ அலைக்கும் ஆயாத்தினா வ யுஸக்கீக்கும், நம்முடைய வசனங்களை அவர் உங்களிடத்தில் ஓதி காண்பிப்பார், உங்களை அவர் பரிசுத்தப்படுத்துவார். வ யுஅல்லிமுக்குல் கிதாப வல் ஹிக்மா, இந்த வேதத்தை சொல்லிக் கொடுப்பார், ஹிக்மத்தை ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். வ யுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன், நீங்கள் எதை பற்றி தெரியாமல் இருந்தீர்களோ, எந்த சத்திய பாதை தெரியாமல் இருந்தீர்களோ, எப்படி வாழ வேண்டும் என்கிற வழிமுறை தெரியாமல் இருந்தீர்களோ, அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தூதரை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். وَيُعَلِّمُكُم مَّا لَمْ تَكُونُوا تَعْلَمُونَ, உங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒரு கற்றுக் கொடுப்பவராக, மேலும் எச்சரிக்கை கூடியவராக, நன்மாராயம் சொல்லக்கூடியவராக இந்த தூதரை நாம் அனுப்பியிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். அந்த தூதர் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை முறை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எந்த நாளில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எந்த நாளில் நீங்கள் கொண்டாட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த நாளில் நீங்கள் கவலைப்பட வேண்டும் என்கிற அனைத்து வழிமுறைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்வில் 23 ஆண்டுகள் மிக தெளிவாக 1400 ஆண்டுகள் கடந்தாலும் கூட ஏன் மறுமை நாள் வரும் வரைக்கும் அந்த அனைத்து மனிதர்களுக்கும் முன்மாதிரியான வாழ்வாக பாடம் பெறக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து சென்று விட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனை சான்று புரிந்து நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேருரை நிகழ்த்தினார்கள். மனிதர்களே, சமத்துவத்தை நீங்கள் போதித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் நீதமாக இருந்து கொள்ளுங்கள், அந்த அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்குங்கள், இணை வைத்து விடாதீர்கள் என்கிற ஒரு சுருக்கமான தன்னுடைய அழைப்பு பணி மொத்தத்தை முழுமையும் சுருக்கமாக செய்த அந்த உரையின் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்கும் இஸ்லாம் தீனா, நபியே உங்களை எதை கொண்டு நாங்கள் அனுப்பினோமோ, எந்த மார்க்கத்தை நீங்கள் சொல்வதற்காக நாம் அனுப்பினோமோ அந்த மார்க்கம் என்பது முழுமை பெற்று விட்டது, என்னுடைய நிஅமத் உங்கள் மீது முழுமையாக நாங்கள் செலுத்திவிட்டோம் என்பதாக இது இஸ்லாத்தை மார்க்கமாக ஒரு மனிதனுடைய வாழ்வாக நான் பொருந்திக் கொள்கின்றேன் என்பதாக நீங்கள் உங்களுடைய தூதுத்துவ பணியை குறையின்றி நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சான்று புரிந்து கொள்கின்றான். இப்பேற்பட்ட தூதர், இப்பேற்பட்ட வழிமுறை, இப்பேற்பட்ட மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒரு மகிழ்ச்சியை தேடும் பொழுது உலக வாழ்வில் ஒரு சமூகம் ஒரு விஷயத்தை குறிக்கோளாக காண்பித்து இது ஒரு கொண்டாட்டம் என்று சொன்னால் ஒரு சமூகம் அதை கொண்டாடுவதற்கும் மகிழ்ச்சி காணுவதற்கும் செல்கின்றது என்றால் அன்பு சகோதரர்களே, மார்க்கம் நமக்கு குறை வைத்திருக்கின்றதா? மார்க்கம் நமக்கு மகிழ்ச்சிக்குண்டான வாழ்வை நமக்கு காண்பிக்கவில்லையா? அல்லாஹ் அதையும் சொல்லி காண்பிக்கின்றான். மனிதன் கணக்கிட்டு வாழக்கூடிய இந்த வருடம் இருக்கின்றதே அதை பற்றி சொல்கின்றான். 9வது அத்தியாயம் 36வது வசனத்தில் இன்ன இத்தத் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட நாட்களில் இருந்தே அல்லாஹ்வுடைய வேதத்தில் அல்லாஹ்விடத்தில் 12 மாதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. மின்ஹா அர்பஅத்து ஹுரும், அதை 4 மாதங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாதத்துடைய கணக்கை நமக்கு சொல்லி தருகின்றார். சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாட்கள் அந்த மாதங்களில் உங்களுக்கு கொண்டாட்டத்திற்குண்டான நாள் என்பதை நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். இஸ்லாம் என்பது ஏதோ மறுமையை நினைத்து வரவில் மீறியவர்களாக உலகத்தில் அன்பும் பாசமும் இல்லாமல் மகிழ்ச்சியும் இல்லாமல் வாழக்கூடிய மார்க்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, திருமணம் முடிக்க வேண்டும், உணவுகளை சாப்பிட வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், மார்க்கத்துடைய வரம்புகளை கடந்து விடக் கூடாது என்கிற சத்திய மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஹிஜ்ரத் செய்தவர்கள் மதீனாவிற்கு வரும்பொழுது மதீனத்து மக்கள் அவர்கள் ஒரு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கல்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலஹும் யவ்வான யல்அபூன ஃபீஹிமா, மக்கள் கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக விளையாடக்கூடிய ஒரு நாளாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், மா ஹாதா அல்-யௌமான், இந்த இரு நாட்கள் என்ன என்பதை எனக்கு தெரிவிங்கள் என்பதாக சொல்லும்பொழுது காலு குன்னா நல்அபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலியா, உடனே அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஜாஹிலியா காலத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இந்த நாட்டில் நாங்கள் விளையாடி கொண்டு கழிக்கக்கூடிய மக்களாக இருந்தோம். எனவே இந்த நாட்டில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்பதாக, கொண்டாட்டம் தினமாக எடுத்துக் கொள்கின்றோம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பதிலாக சொல்லுவது ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கத் அப்தலகுல்லாஹு பிமா கைரன் மின்ஹுமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை விட சிறந்ததாக எந்த கொண்டாட்டத்தின் பக்கம் நீங்கள் செல்கிறீர்களோ, எதன் பக்கம் நீங்கள் மகிழ்ச்சி என்பதாக நினைக்கிறீர்களோ, அதை விட ஒரு சிறந்த இரண்டு நாளை உங்களுக்கு தந்திருக்கின்றாரே. யௌமுல் அத்ஹா, ஈதுல் அத்ஹா என்கின்ற நாளும் ஈதுல் ஃபித்ர் என்கின்ற நாளும் இரு நாட்கள் தான் உங்களுக்கு உண்டான கொண்டாட்டத்திற்கு உண்டான நாளாக, மகிழ்ச்சிக்கு உண்டான நாளாக என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்திற்கு ஜாஹிலியா காலத்தில் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டாடக்கூடிய கொண்டாட்டத்தை தடை செய்யக்கூடியவர்களாக, இஸ்லாம் எதை நீங்கள் கொண்டாட வேண்டும், எந்த நாளில் விளையாடக்கூடிய நாளாக இருக்க வேண்டும், எந்த நாளில் மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்க வேண்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியலாக காண்பிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில் நாம் கொண்டாட்டம் கொள்வதற்குண்டான நாட்களை எடுக்க வேண்டும் என்றால் இஸ்லாத்தில் எத்தனையோ நாட்களை எடுக்கலாம். இன்றைக்கு அர்த்தமில்லாத எந்த ஒரு பயனும் சமூகத்திற்கு தராத நாட்களை கொண்டாடுகிறார்கள். இதை விட இஸ்லாத்தில் நாம் கொண்டாட வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதித்திருந்தால், நமக்கு முன்னால் வாழ்ந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள் வழி காண்பித்திருந்தால், அவர்களை ஏற்றுக்கொண்டிருந்தால் எத்தனையோ நாட்கள் இந்த சமூகத்திற்கு பயன் தரக்கூடிய நாட்கள் இருக்கின்றது. உதாரணம் தெரியுமா? புத்தாண்டு என்பதாக கடந்ததே 12 மணி அந்த இரவு நேரத்தில் நின்று கொண்டு கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார்கள். முஹர்ரம் என்கிற இஸ்லாமிய மாதம், இஸ்லாமிய புத்தாண்டு என்று கொண்டாடி இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் வழி காண்பிக்கவில்லை. ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு துயர ஆண்டு என்பதாக வரலாற்றில் குறிப்பிடுகிறார்கள். அபூ தாலிபுடைய மரணமும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரணமும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பேரிடியாக மிகப்பெரிய ஒரு பக்க பலங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவானது. அந்த நாளை அவர்கள் துக்கத்திற்குண்டான நாளாக அறிவித்திருக்கலாம், அறிவிக்கவில்லை. மிஅராஜ் என்கின்ற பயணம், ஒரு முஸ்லிம் 5 நேரம் தொழ வேண்டும், தொழுகின்றால் கண் குளிர்ச்சிருக்கின்றது என்பதாக சொல்லப்பட்ட அந்த மிஅராஜ் பயணத்தினுடைய நாளை கூட அறிவிக்கவில்லை. ஹிஜ்ரத் என்கின்ற அந்த பயணம், ஒரு முஸ்லிமுடைய அந்த நாடு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம், அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அந்த மக்காவுடைய வெற்றியை கொடுத்தாரே, அப்பேற்பட்ட தஞ்சமடையக்கூடிய ஹிஜ்ரத்தை கொண்டாடக்கூடிய நாளாக அறிவிக்கவில்லை. அதே போன்று வியாபார கூட்டத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லும்போது முஸ்லிம் எதிர்பாராத விதமாக போராக திரும்பிவிட்டது. எதிரணி படையோ எதிரணியின் படையோ அவர்கள் தயாராக வந்திருக்கக்கூடிய நேரத்திலும் கூட அல்லாஹ் கூட மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஆயுதம் இல்லாமல் எந்த ஒரு படைகளும் இல்லாத முஸ்லிம்களுக்கு பத்ருடைய வெற்றியை கொடுத்தாரே, அந்த பத்ருடைய நாளை அறிவித்திருக்கலாம், அறிவிக்கவில்லை. மக்காவில் அசிங்கப்படுத்தினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள், அல்லாஹ் அக்பர் என்று உலகக்கூடாது சொன்னார்கள், தௌஹீதை நிலைநாட்டக்கூடாது என்று சொன்னார்கள். இப்பேற்பட்ட நாளை மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையில் கொடுக்கும் பொழுது அப்பொழுது கூட அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லவில்லை. ஏன்? அகிலத்தின் அருட்கொடை அன்னார் பெருமானார் பொருளின் பொக்கிஷம் மனித குல மாணிக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண நேரத்திலும் கூட, மரணம் அடைந்த போதும் கூட ஒரு நாள் கொண்டாடப்படுவதற்கு மிக தகுதியான ஒரு உன்னதமான ஒரு மனிதர் இருப்பார் என்றால், இறந்த நாளை கொண்டாடுவதற்கு எத்தனையோ மக்கள் ஓடுகிறார்களே, தன்னுடைய தலைவர் பின்னால் ஓடுகிறார்களே. சிறந்த தலைவர் என்றால் 100 தலைவர்களில் முதன்மையான தலைவராக எத்தனையோ மக்கள் போற்றப்படக்கூடிய தலைவருடைய அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய இறந்த நாளை கூட கொண்டாடக்கூடாது சொல்லிய மார்க்கம்தான் நமக்கு கொண்டாடப்படுவதற்கு மகிழ்விக்கக்கூடிய மிக சந்தோஷமாக இருப்பதற்குண்டான ஒரு நாள் இருக்கும் என்றால் 2 நாள் தான் என்பதாக இஸ்லாம் தெளிவாக சொல்கின்றது. இஸ்லாத்திற்கு இவ்வளவு பக்கபலமாக இருந்தே
ஒவ்வொரு நாளும் நாம் குறிப்பிட்டோமே, இந்த நாளெல்லாம் இஸ்லாமிய சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தந்த நாள். அந்த நாளை கூட அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கொண்டாடுவதற்கு அனுமதி தரவில்லை என்றால் பிறந்த நாளுக்கு எங்கே ஆதாரத்தை தேடுவோம்? இறந்த நாளை கொண்டாடுவதற்கு எங்கே ஆதாரத்தை தேடுவோம்? வெட்டிங் டே, திருமண நாள் என்பதாக, புத்தாண்டு என்பதாக, இன்றைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமத்து தௌஹீதை நெஞ்சில் சுமந்து கொண்டு பிறமத கலாச்சாரத்தை கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய அதற்கு அவர்கள் கொண்டாடக்கூடிய மக்களாக, புத்தாண்டை கொண்டாடக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் என்றால் அன்புக்குரிய சூழலை சிந்தித்து பாருங்கள். இஸ்லாமுக்கு என்ன சம்பந்தம்? இஸ்லாத்திற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கு எதிராக எத்தனையோ கொண்டாட்டங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறார், உங்களுடைய கொள்கைக்கு எதிராக ஒரு விஷயம் வரும் என்றால் அது யாராக இருந்தாலும் சரி, கொள்கை தான் முக்கியம். கொஞ்சம் சின்ன கேள்விக்கு தானுங்க ஒரு வாழ்த்து சொல்றது என்ன இருக்குது என்பதாக நாம் நினைக்கலாம். ஈமானை பாதுகாக்க வேண்டிய நேரம் கூடிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 58வது அத்தியாயம் 22வது வசனத்தை சொல்லி காண்பிக்கின்றான். முஃமினுடைய பண்பு எப்படி இருக்கும் தெரியுமா? லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமை நாளை ஈமான் கொண்டிருப்பார்களோ அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்பேற்பட்ட நிலை தெரியுமா? யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இணை வைத்த நிலையில் அல்லாஹ்வுடைய தூதரை ஒருவன் எதிர்ப்பவனாக இருப்பான் என்றால் அவர் தன்னுடைய தாயாக இருக்கட்டும், தன்னுடைய தந்தையாகவோ பிள்ளையாகவோ சகோதர குடும்பத்தில் உள்ள யாராக இருந்தாலும் சரி, கொள்கைக்காக அவரை வெறுக்கக்கூடியவராக, எதிர்க்கக்கூடியவராக, அல்லாஹ்வின் பாசம் வைத்ததின் காரணமாக அந்த நேரத்தில் அவர் எதிர்ப்பை காட்டக்கூடியவராக இருப்பார். எதிர்ப்பு சொன்னால் இன்றைக்கு அரசியல் என்ற பெயரில் செய்கிறார்களே, ஒரு சமூக மக்களை சிரமப்படுத்திய கொண்டாட்டங்களை நாசமடை செய்கிறார்களே, அந்த விருப்பல்லே உன்னுடைய நாவின் கட்டுப்படுவதன் மூலமாக, உன்னுடைய அவரிடத்தில் நட்புறவு வைப்பதன் மூலமாக கொள்கைக்கு ஒரு பாதகம் வரும் என்றால், தௌஹீதுக்கு ஒரு கலங்கம் ஏற்படும் என்றால் அந்த நேரத்தில் வெறுத்து ஒதுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். வியாபார ரீதியாக, பொருளாதார ரீதியாக எங்களுக்கு மத்தியில் மன கஷ்டங்கள் ஏற்படும் என்பதை எல்லாம் உட்படுத்துவதை விட அல்லாஹ்வுடைய தூதருடைய அல்லாஹ்வுடைய நேசம் தான் முக்கியம் என்பதை புரிந்து கொண்டு இதுக்கு நமக்கு இந்த சமதம் இல்லை என்பதாக விளக்கக்கூடியவராக, இருக்கக்கூடியவராக இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், இவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. யார் சொல்றா? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்காக ஷஃபாஅத் செய்யக்கூடியவர். இந்த உம்மத் என்பதாக நினைத்து அழக்கூடிய அந்த தூதர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், இவன் நம்மை சார்ந்தவன் அல்ல, என்னுடைய வழிமுறை சார்ந்தவன் அல்ல. யார் தெரியுமா? மன் தஷப்பஹ பிகௌமின், யார் பிற மத சமூகத்திற்கு ஒப்பாக நடப்பார்களோ, அவருடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களோ, இபாதத்து சார்ந்த விஷயங்களோ, ஆதத்து சார்ந்த நடைமுறை சார்ந்த விஷயங்களோ அவர்களுக்கு என்று குறிப்பாக ஒன்று இருக்கும். அந்த விஷயத்தில் ஒப்பாக ஒருவன் நடப்பான் என்றால் தெரிந்து கொள்ளுங்கள், பகுவமிக்கும், அவன் நம்மை சார்ந்தவன் இல்லை, அவன் அவர்களை சார்ந்தவன். யோசித்து பாருங்கள். இரண்டாவது அம்சம், இப்பேற்பட்ட பிற மத கலாச்சாரங்கள், குறிப்பாக இந்த புத்தாண்டு என்பதை இந்த சமூகத்திற்கு ஒரு பயனும் கிடையாது. மார்க்கம் எதை தடுத்ததோ, மார்க்கம் எதை ஹராம் என்று சொல்லியதோ, பிள்ளைகளுடைய ஈமான், இளைஞருடைய ஈமான், பெண் பிள்ளைகளுடைய வாழ்வு என்பதை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் புத்தாண்டு என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார், முஃமின்களே, ஆண்களே, 24வது அத்தியாயம் 30வது வசனத்தில், குல் லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், முஃமின்களே, ஆண்களே, உங்களுடைய பார்வைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தாழ்த்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு அல்லாஹ் சொல்றார், வ குல் லில் முஃமினாத் யகுதுன மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹும், உங்களுடைய வெட்கத்தலங்களை, உங்களுடைய பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படியே பரவ விடாதீங்க. என் கண் எதை நான் பார்ப்பேன்,
என்னால் நான் எதையும் பேசுவேன் என்கிற வாழ்க்கையை வாழ்ந்து விடாதே. உன்னுடைய வாழ்வினுடைய பார்வை அல்லாஹ்வுடைய கட்டுப்படுதலுக்கு அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்க, புத்தாண்டில் என்ன நடக்கிறது கூறி சோதரிகளே, என்னுடைய மகனார் அனுமதி கேட்டார், என்னுடைய மகன் இப்படி எல்லாம் செய்ய மாட்டார், சும்மா அப்படி போயிட்டு வராது என்பதாக சொல்கின்றோமே, அந்த சூழல் கூட இஸ்லாம் கட்டுத்தடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண் பார்வையை தாழ்த்த வேண்டிய பெண், ஹிஜாபோடு இருக்க வேண்டிய ஒரு பெண், தன்னுடைய குரலை தாழ்த்த வேண்டிய ஒரு பெண் நடு வீதியில் இருந்து கொண்டே ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்றால் அந்த இரவுதான் புத்தாண்டு. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிர், இந்த மதுபானம், சூதாட்டம், சிலைகள், மேலும் அந்த குறியீடு, அந்த அம்புகளை இவையெல்லாம் அதலு ஷைத்தான், ஷைத்தானுடைய அமல்கள், ஃபஜ்தனிபூஹு, தவிர்த்துக்கோங்க, லஅல்லகும் துஃப்லிஹூன், வெற்றி அடைவீர்கள். மற்றொரு வசனத்தில் இன்னமா யுரீது ஷைத்தான், ஷைத்தான் விடத்திலே கொண்டு ஏவுவதெல்லாம் பகைமையை ஏவுகின்றான். பார்க்கிறோமா இல்லையா? சமீபத்தில் மதுபானத்துடைய போரின் தாக்கத்தின் காரணமாக எதிரிலுள்ளவர் நம்மை போன்ற வழியுடைய ஒரு மனிதன் தான், உயிர்தான் என்பதை கூட புரியாமல் ரீல்ஸ் மோகத்தால் வெட்டக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோமே. அப்பேற்பட்ட மதுபானத்தை லாபம் அடையக்கூடிய இளைஞர்கள் சுவைக்கக்கூடிய ஒரு இரவுதான் இந்த புத்தாண்டு. அப்பேற்பட்ட புத்தாண்டுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று சகோதரர்களே, இரண்டாவது அம்சம் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுவதன் மூலமாக, பிரமத கலாச்சாரத்தை நாம் அங்கீகரிப்பதன் மூலமாக, அதை சர்வ சாதாரணமாக பார்ப்பதன் மூலமாக இஸ்லாம் இதையெல்லாம் கற்றுத்ததோ அப்பேற்பட்ட அனைத்து விஷயங்களும் அரங்கேற்றப்படக்கூடிய ஒரு இரவாகத்தான் இந்த புத்தாண்டு இருந்து கொண்டிருக்கின்றது. குலூ வஷ்ரபு லா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ்வுடைய நேசம் ஒருவனுக்கு கிடைக்காது என்பதாக அல்லாஹ் ரப்பல் சொல்வது, யார் வீண்களையும் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நேசம் கிடைக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாரே, அப்பேற்பட்ட வீண்களையும் செய்யக்கூடிய இறைவாக அந்த புத்தாண்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கலாச்சாரத்தை கெடுக்கக்கூடிய ஒரு நாள் இந்த புத்தாண்டு. இறுதியான அம்சம் என்னவென்றால், இந்த புத்தாண்டு என்பது ஒரு மனிதனை மடமைத்தனமாக ஆக்குகிறது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காண்பிக்கின்றான் இந்த மனித சமூகத்தை பார்த்து, வலகத் கர்ரம்னா பனி ஆதம், இந்த ஆதமுடைய மக்களை நாம் சங்கைப்படுத்தி வைத்திருக்கின்றோம். இப்படி வச்சிருக்கிறோம், சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறோம், கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றோம். மற்ற மலைகளை விட மலைகள் மனிதனை விட வலிமையானதாக இருக்கின்றது. மற்ற உயிரினங்களை விட இந்த மனிதர்களை நாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றோம். அப்படி சொல்லக்கூடிய இந்த மனிதன் புத்தாண்டு என்று வரும்பொழுது மடத்தனமாக மாறிவிடுகின்றான், பகுத்தறிவை இழந்து விடுகின்றான். சாதாரண மனிதனுடைய அறிவை விட குறைவாக இருக்கக்கூடிய பிராணிகள் இழப்பை சந்தித்தால், வாழ்க்கையில இழப்பை சந்தித்தால் கண்ணீர் மூலமாக, கவலையின் மூலமாக துக்கத்தை வெளிப்படுத்தும். ஆனால் இன்றைக்கு மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது 70 ஆண்டுகள் அல்லது 60 ஆண்டுகள் தான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆண்டுகள் குறைந்து ஒரு ஆண்டை நான் துளைத்து விட்டேனே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதலான ஆண்டாக இல்லையே, என்னுடைய லைஃப்ல எந்த ஒரு முக்கியத்துவமான விஷயத்திற்கும் இந்த ஆண்டை நான் செலவழிக்கவில்லையே என்கின்ற சிந்தனை இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார். உலகத்துல வாழும் பொழுது, ஒரு வியாபாரத்தை செய்யும் பொழுது நஷ்டமடைந்த ஒரு மனிதன் அனைவரும் கூட்டு மகிழ்ச்சி அடைகின்ற அடிப்படையில் வாழ்க்கை சொன்னதை பார்த்து என்ன சொல்லுவோம்? வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்வில் நஷ்டமடைந்திருக்கின்றாய், 10 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் தொலைச்சிருக்கிற, 5 லட்சம் ரூபாய் தொலைச்சிட்டேன், இனி 1 லட்சம் ரூபாய் தான் உனக்கு இருக்குது, மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றாயே, அறிந்திருக்கின்றதா என்பதாக முன்பாகவோ அவனுக்கு பின்பாக பேசக்கூடிய நாம், அன்புக்குரிய சகோதரி, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அஜல் தவறை குறைந்து கொண்டே இருக்கின்றது. 2026 கொண்டிருக்கக்கூடிய நாம், மரணம் என்பது 20 ஆண்டுக்கு பிறகு இருந்த மரணம் நெருங்கிவிட்டது. 10 ஆண்டோ 5 ஆண்டோ அடுத்த வருடமோ இருந்த அந்த மரணம்
முடியாமல் பகுத்தறிவை அடமான வைக்கக்கூடிய ஒரு இரவாக புத்தாண்டு இருந்து கொண்டு ஒரு நல்லுபதேசம் பெறாமல் இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கின்றான், யா அய்யுஹன் நாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்கு என்பது உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னகும் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இந்த உலகம் உங்களுக்கு அழகாக தெரியும், இந்த உலகம் உங்களுக்கு கவர்ச்சியாக தெரியும். உங்களுடைய பகுத்தறிவை அடைமானம் வைக்கக்கூடிய ஒரு இந்த உலகமாக இருக்கும். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் குரூர், அல்லாஹ்வை விட்டு உங்களை ஏமாற்றி விட வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்லி காண்பிப்பதை பார்க்கின்றோம். ஒரு முஃமின் எப்படி இருப்பான் தெரியுமா? ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்வில் என்றைக்கும் தயாராக இருப்பார். நாளை மறுமையிலே வலது மற்றும் இடது கையால் பட்டோலை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அனுபவிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் வலது கையால் பட்டோலை வாங்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. இந்த மனிதன் சொல்வார், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, வலது கையால் பெற்ற அந்த பட்டோலை இந்த மனிதன் சொல்வானாம், இதோ படித்து பாருங்கள், ஃபயகூலு ஹாஉம் க்ரஉ கிதாபியா, என்னுடைய புத்தகத்தை படித்து பாருங்கள். உலகத்தில் வாழும் பொழுது புத்தாண்டு என்பதாக மார்க்கத்திற்கு ஹராமான இணைவைப்பான காரியம் என்பதா என்ற விஷயத்தை எல்லாம் நீங்கள் சர்வசாதாரண பின்பற்றிக் கொண்டிருந்தீர்கள். நானோ இந்த மறுமைக்காக உழைத்துக் கொண்டிருந்தேன். இன்னி வனன்து அன்னி முலாகின் ஹிசாபியா, ஒரு நாள் வரும், இந்த நாள் வரும் என்பதாக அதை நான் நினைத்துக் கொண்டு தயாராகிக் கொண்டிருந்தேன். இதோ படித்து பாருங்கள் என்பதாக வலது கையால் பெற்ற அந்த பட்டோலை என்ற நபர் அந்த வெற்றி வாகை சூடி நாளை மறுமை காட்டக்கூடியவராக இருப்பார் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பண்பாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, பிரம கலாச்சாரம் என்பது சாதாரண ஒரு பண்டிகை அல்ல. அந்த மக்களை நாம் வெறுக்க சொல்லவில்லை, கொள்கை ரீதியாக மட்டும்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவது, லா யன்ஹாக்கும் அனில் லதீன லம் யுகாத்திலுக்கும் வலம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்கள்ட்ட போர் செய்யாம லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீன், இந்த தீன்ல உள்ள போர் செய்யாம உங்களை வெளியேற்றாமல் மக்கள் இருப்பார்களே, அவங்கள்ட்ட அன்தக்ஸிது, அவங்கள்ட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, நீளமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஆனால் இன்னல்லாஹ் யுஹிப்புல் முக்ஸிதீன், நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் நீளமாக நடப்பதை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். மற்ற விஷயங்களிடத்தில் நல்ல முறையில் நாம் இருந்து கொள்ளலாம். இருந்தாலும் நடுநிலையாக ஒரே அடியாக அவர்கள் கொள்கையை சாரக்கூடிய மக்களாகவோ அவர்களை ஒரே அடியாக துன்புறுத்தக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது. கொள்கை என்று வரும்பொழுது அது நீதியாக இருக்கக்கூடியவர்களாக மற்ற விஷயங்கள் மனிதன் என்ற அடிப்படையில் உதவி செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட சரியான அந்த விஷயங்களை புரிந்து எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அவை அனைத்தும் நம்முடைய வாழ்வில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் என்ற பிரார்த்தனையோடு இந்த முதல் சுமாரை நிறைவு செய்கின்றேன். நான் வஹாசுல் தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களுக்குரிய சகோதரர்களே, முதல் ஜுமாவில் பிறமத கலாச்சாரங்கள் பின்பற்றுவதும் குறிப்பாக நாம் கடந்த புத்தாண்டில் இதில் சந்தித்த விஷயங்கள் சம்பந்தமாக எப்பேற்பட்ட சீர்கேடுகளெல்லாம் ஏற்படுகின்றது கொள்கை ரீதியாக கலாச்சார ரீதியாக என்பதை பற்றியெல்லாம் இது சுருக்கமாக நாம் பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், புத்தாண்டு என்பது ஏன் மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடணும் சொன்னா, வாழ்க்கையில ஒரு முடிவெடுப்பதற்கு உண்டான ஒரு நாளாக இருக்கல, வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண்பதற்கு உண்டான ஒரு முடிவை எடுப்பதற்கு உண்டான ஒரு நாளாக நாங்கள் பார்க்கிறோம். ஏன் கொண்டாடக்கூடாது என்பதாக சில பொதுமக்கள் சொல்கிறார்கள். இஸ்லாமிய ரீதியில் அடிப்படையில் நம்ம கூடாது என்பதை ஆதாரத்தை நாம் பார்த்து விட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லீம் என்பவன் எப்படி இருக்கணும்? ரமதான்ல மட்டும்தான் பயிற்சி எடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டுமா? அல்லது அந்த ஹஜ்ஜுக்கு செல்வது மட்டும்தான் தன்னுடைய தொழுகைகளை தொழ வேண்டுமா? தயாராக இருக்க வேண்டுமா? எப்போதிலிருந்து தன்னுடைய வாழ்வை தயாராக்க வேண்டும்? தெளிவாக வந்து சொல்லுவேன். வருடத்திற்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் கொண்டாடாதீர்கள், எல்லா நாளும் கொண்டாடுங்க. எப்படி கொண்டாடுறது? உங்களுடைய அமல்களை கொண்டு உயிரோட்டத்தை கொடுத்து
எல்லா நாளையும் நீங்கள் உயிரோட்டம் உள்ள உள்ளமாக ஆக்குங்கள், நாளாக ஆக்குங்கள். அல்லாஹ் ஏதோ வருடத்திற்கு ஒரு நாளை மட்டும்தான் தந்ததை போல கொண்டாடக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். ஆனால் சஹாபாக்கள் ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏதோ வருடத்திற்கு ஒரு நாள், வாரத்திற்கு ஒரு நாள், ஒரு மாதங்காலம் என்பதாக மட்டுமல்ல, எல்லா நாட்களும் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னா ரமலான் காலத்துல கூட இந்த அளவுக்கு இந்த நிலையை நம்ம அடைஞ்சிருப்போமான்னு தெரியாது, அல்லாஹ் பாதுகாப்பை தவிர. ஆனால் சஹாபாக்கள் சாதாரண நாட்களை கூட அவர்கள் செய்த அமல்களை பார்க்கும்போது இவ்வளவு தயாராக, இவ்வளவு உயிரோட்டம் உள்ள அமல்களோடு அவர்கள் ஒவ்வொரு நாளும் கழித்தார்களா என்று ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு பார்க்கிறோம். தெரிந்த ஹதீஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை கேக்குறாங்க சபையில வச்சு, மன் அஸ்பஹ மின்கும் அல்-யௌம் ஸாயிமன், தோழர்களே உங்கள யார் நீங்க காலை அடையும் பொழுது நோன்பு வச்சீங்க? உடனே ஒரு மனிதர் அலையா ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார். அவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அதே சமயம் மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஃபமன் தபிஅ மின்கும் அல்-யௌம ஜனாஸா, இன்று யார் ஜனாஸாவை பின்தொடர்ந்தது? உடைய வாழ்க்கையில் நோன்பு என்பது ரமலான் காலத்தில் வைப்போம். ஜனாஸா மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது 10 நாளைக்கு ஒரு முறையோ இருக்கும். சொல்றாங்க அலையா ரசூலுல்லாஹ், அதே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரே. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபலன் அத்அம மின்கும் அல்-யௌம மிஸ்கீனா, இன்று யார் ஏழைக்கு உணவளித்தது, உணவை கொடுத்தது யார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும் பொழுது, அலையா ரசூலுல்லாஹ், எந்த அபூபக்கர் நோன்பிற்கு பதில் சொன்னாரோ, எந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஜனாஸாவிற்கு பதில் சொன்னார்களோ, அதே அபூபக்கர் சித்தீக் சொல்கிறார், அலையா ரசூலுல்லாஹ், இன்றைக்கு நான் மிஸ்கீன்களுக்கு உணவளித்தேன். நான்காவது கேட்கிறாங்க, ஃபமன் ஆத மின்கும் அல்-யௌம மரீதா, யார் உடல்நலம் சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு இருந்தார்களா இல்லையா, அவங்களை போய் யார் பார்த்தது, சந்தித்தது யார் என்பதாக கேட்கும் பொழுது அதே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அலையா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நான் சந்தித்தேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரே சபையில் பல்வேறு அமல்கள், அதே பள்ளி வாயில் மட்டும் அமர்ந்து செய்யக்கூடிய அமல்களே, எந்த நபர் இந்த அமலை தேடி தேடி செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனை உள்ளால் மட்டும்தான் இப்படி செய்ய முடியும் என்று சொல்லுவதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சாதாரண நாட்களிலும் கூட சஹாபாக்கள் ஒரு வசனத்தை கேட்டுவிட்டால், ஒரு விஷயத்தை தெரிந்துவிட்டால் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரே, மஜ்தமஅ ஃபீ இம்ரின் இல்லா தஸல் ஜன்னா, யார் இது போன்ற அமலை ஒரே சிலர் செய்வார்களோ அவர்கள் சொர்க்கத்தை பெற கூடியல்ல, சொர்க்கத்தில் அவர்கள் நுழைவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னா சிந்தித்து பார்க்கக்கூடிய சகோதரர்களே, ரமலான்ல கூட ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் ஒரு கூட்டம் இருக்கும், தொழுகையில பார்க்க முடியாது. 10 நாள் ஆகும்போது இரவு தொழுகைகள் அப்படியே குறையும். 15 நாட்கள் ஆகும்போது நோன்புகள் விடக்கூடியவர்கள் இருப்பார்கள். 30வது நாட்களாக 27 ஒன்று கூடக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பை தவிர ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். புத்தாண்டு ஒருவரது கொண்டாட்டத்திற்கு உண்டான நாள் அல்ல, பிற கலாச்சாரங்கள் ஒருவரது கொண்டாட்டத்திற்கான நாள் அல்ல. ஈமானை பாதுகாக்கக்கூடிய நாளும் நம்மை நாமே எந்த அளவுக்கு அப்டேட் ஆகியிருக்கின்றோம், எந்த அளவுக்கு உருவாகியிருக்கின்றோம் என்று சிந்தித்து கண்ணீர் வடிக்கக்கூடிய நாள் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் அதற்கு அமலை செய்திருக்கிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, உரையின் சாராம்சம் நம்முடைய வாழ்வு என்பதை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், பல்வேறு அமல்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும். அல்லாஹ் எப்போது நமக்கு அஜலை தவணை நமக்கு தந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. அதற்குள்ளாக நம்முடைய நன்மைகள் அதிகமாக செய்தவர்களாக, தௌபா அல்லாஹ்விடத்தில் கேட்டவர்களாக, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்து உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெறக்கூடிய வாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்து அருள்கிற ஒரு பிரார்த்தனையோடு இந்த இரண்டாவது சும்மா நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.